போவதற்கு என்ன செய்யணும்? முதலாவது விஷயம், நிக்காஹுக்கு முன்னால கட்டாயமாக கவுன்சிலிங் வகுப்புகள் குடும்பம் சார்ந்து நடத்தப்படும். இதை தயவு செய்து பெரிய அளவுல முன்னெடுக்கப்படணும். இதை ஏன் தெரியுமா? தொழுகை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரங்க? தொழுகைக்கான டைம் என்ன? தக்பீர் கட்டினா 10 நிமிஷத்துல தொழுக முடியுமா? 10 நிமிஷத்துல தொழுக முடியும். நோன்புக்கான டைம் என்ன? காலையில நோன்பு வச்சா எப்ப நோன்பு திறப்பு இஃப்தார்? மாலைக்குள்ள அரை நாள். ஹஜ்ஜி 8வது நாள் இஹ்ராம் கட்டினா 12 அல்லது 13ல ஹஜ் முடிஞ்சிடும். அப்படித்தானே? குடும்பம் கபில்துன்னு சொல்லிட்டோன்னு வைங்க, எப்ப முடியும்? குடும்பத்தினுடைய முடிவான காலம் என்ன? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தொழுகைக்கு கொடுக்கிறோம், வருஷத்திற்கு 1 மாதம் நோன்பிற்கு கொடுக்கிறோம், 5 நாள் ஹஜ்ஜுக்கு கொடுக்கிறோம், குடும்பத்துக்கு 24 மணி நேரம்ல கொடுக்கிறோம். 24 மணி நேரம் கொடுக்கப்படுகிற குடும்ப வாழ்க்கை குறித்து தொழுகைக்கு முன்னால தொழுகையினுடைய சட்டத்தை தெரியணும், நோன்புக்கு முன்னால நோன்புடைய சட்டத்தை தெரிஞ்சிருக்கிறோம், ஜகாத்தினுடைய சட்டத்தை தெரிஞ்சு ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் போறதுக்கு முன்னால எத்தனை கிளாஸ்களை வகுப்புகளை அட்டெண்ட் பண்றோம் ஹஜ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா குடும்ப வாழ்க்கை